எங்க அதிகமா இன்னைக்கு போதைப் பொருட்கள் விற்கிறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்க சில பேர் நினைச்சுக்கிறாங்க போதைப் பொருட்கள்லாம் கஞ்சா கஞ்சா கஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கஞ்சாவை விட கொடுமையான கொடூரமான போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களிலும் வித்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு காக்கேன், ஹெராயின் சொல்லுவாங்க, எல்எஸ்டி, ஃபென்டனைல், மெத்தைலாம்ஃபெட்டமைன், இதெல்லாம் அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே தமிழ்நாட்டில் குக்கிராமத்தில் கிடைக்குது. இப்பெல்லாம் கிராமத்தில் போனால் அந்த பையனை பார்த்தாலே தெரியுது. மதுவும் ஒரு பக்கம் குடிக்கிறான், அது குடிக்கிறதுக்கு பணம் எல்லாம் இதில் போய் போடுறான். அவனுக்கு அந்த போதையில் அவன் மிருகமா மாறிடுறான். என்ன நடக்கிறான்னு தெரியல. அதனால்தான் அடிக்கிறான், கட்டை எடுத்து மண்டையை அடிக்கிறான். அவன் சாதாரணமா இருந்தானா மண்டையை அடிச்சு கொலை பண்ணுவானா? அவனுக்கு எப்படி, அவனுக்கு என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியல. 4 பசங்க சேர்ந்து ஒருத்தனும் அடிக்கிறானுங்க. இதெல்லாம் ஒழுங்கா இருந்தானே அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. 8 வயசு குழந்தைய 10 வயசு 12 வயசு பாலியல் கொடுமைகள், வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்தியாவிலே அதிக தமிழ்நாட்டில் தான். எவ்வளோ பெரிய மாநிலம், எவ்வளோ அமைதியான மாநிலம், எவ்வளோ நல்ல மாநிலமா இருந்தது. இவங்க வந்தாங்க, நாசப்படுத்திட்டாங்க, கலாச்சாரம் சீரழிவு. காவல்துறை தெரியாம யாராவது கஞ்சா விற்க முடியுமா? போதைப் பொருள் விற்க முடியுமா? சரி, நான் கேட்கிறேன், ஒருத்தவன் போய் கஞ்சா வாங்குறான், ஒருத்தவன் இல்லை நிறைய பேர் வாங்குறாங்கன்னா அப்ப போலீஸுக்கு தெரியாதா அவன் விற்கிறவனு? வாங்குறவனுக்கு தெரியுது, ஆனா அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கிட்ட போலீஸுக்கு தெரியாதா அவன் விற்கிறான்னு? தெரியாதா? சாதாரணமா தெரிய போகுது. அப்ப ஏன் அது தவிர்க்க முடியல, தடுக்க முடியல? ஏன்னா விற்கிறதே திமுக அல்ல. சில நேர்மையான காவல்துறை இருக்கிறாங்க, அவங்க பிடிச்சி கிடிச்சு ஏதாவது பண்ணாங்கன்னா கூட உடனே போன் வரும். நான் பகுதி பேசுறேன், தொகுதி பேசுறேன், ஒன்றியம் பேசுறேன், மாவட்டம் பேசுறேன், ஏன் ஆளையா விட்டுடுயா, சாயங்காலம் வந்து ஒன்று பார்க்குறேன். எல்லாம் நடக்குது. ஆனால் தான் கேட்குறேன் நான், எனக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தா எனக்கெல்லாம் அப்படியே வயிறு எரியுது. எவ்வளோ ஒரு ஒரு மோசமான ஒரு மருத்துவனா நான் சொல்கிறேன், ஒரு டாக்டராக நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ ஒரு மோசமான இந்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்ற திமுகவை அகற்ற வேண்டும். தலைமுறை, இந்த ஜெனரேஷன் ஏதோ சும்மா ஒருத்தன் 2 பேர், ஒரு 1000 2000 பேர் இல்லை, லட்சக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான இளைஞர்களை அழித்து கொண்டிருக்கின்ற திமுகவை அப்புறப்படுத்தணும், துரத்தி அடியுங்கள். இது அவசியமானது. இந்த மாதிரி துரத்தி நீங்க அடிக்கலன்னா இந்த தலைமுறை போயிடுச்சு, அடுத்த தலைமுறையும் போயிடும். அதுதான் என்னுடைய ஆதங்கம், எனக்கு வலி, அதான் வலி எனக்கு. ஒவ்வொரு ஊரா நான் போய் பார்த்துட்டு தான் வரேன்.